அம்பத்தூர் அருகே சாலையில் திடீரென்று ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தில் இருசக்கர வாகனம் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வணக்கம் நிஷா. அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், மோனம்பேடு, புதூர் உட்பட பகுதி மக்கள் பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய கருக்கு சாலை. இந்த சாலையில் திடீரென ராட்சத பள்ளம் ஏற்பட்டதால் அந்த சாலை வழியாக சென்ற இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக அந்த பள்ளத்தில் புதைந்தும், இருசக்கர வாகனத்திற்கு பின்னால் வந்த லாரியின் பின்பக்க சக்கரமும் பள்ளத்தில் சிக்கி அந்தரத்தில் தொங்கியபடி நின்றது. ராட்சத பள்ளமானது லாரியின் பலு காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து லாரியின் டயர் மட்டுமே பள்ளத்தில் சிக்கி இருந்த நிலையில் லாரியின் மற்ற பாகங்களும் பள்ளத்துக்குள் புகுந்து அந்த வழியே உள்ள பொதுமக்கள் செல்ல முடியாத வகையில் துண்டிக்கப்பட்டுள்ளது. பள்ளம் ஏற்பட்டு 30 நிமிடங்களுக்கு மேல் ஆன நிலையில் கிரேன் வண்டி மூலமாக மீட்கும் நடவடிக்கையில் அம்பத்தூர் மண்டல அதிகாரிகள் யாரும் வராததால் லாரியின் உரிமையாளரே கிரேன் மூலம் அந்த பள்ளத்தில் சிக்கியிருந்த அந்த வாகனத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீட்பு பணிகள் முடியும் வரை தருவாயில் அம்பத்தூர் மண்டல அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு பொதுமக்கள் செல்லாதவாறு தடுப்புகளை அமைத்து அந்த பகுதி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சக்திவேல், விவரங்களுக்கு நன்றி.